ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆடிக்கு வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி தேங்காய் பால் பாயசம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சரிசி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம அரை கப்பு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா உருகி வந்துருச்சு. இது நம்மளுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நல்லா மெல்ட் ஆனோடனே அதில் வந்துட்டு நீங்கள் சுக்கு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேங்காய் வந்து அரை கப் அளவு எடுத்திருக்கேன். நான் குவான்டிட்டி வந்து கம்மியாக பண்ணுறதுனால எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச அரிசியும் அதில் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு வந்துட்டு ஏலக்காய் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா லைட்டாக சூடாகி வரட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் அரிசியெல்லாம் அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இடையில நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மூடியெல்லாம் போட்டு வைக்காதீங்க, பொங்கி வந்துடும். அதனால் வந்து ஓப்பனாகவே வச்சு நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இடையில. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். ஏன்னா நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி தான் அதை வந்துட்டு வேக வைக்கிறோம். ஸோ அதனால் நல்லா கெட்டியாக கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த வெள்ளைப்பாகை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம், இல்லை சக்கரை கூட சேர்க்கலாம். வெல்லம் போட்டோம்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த வெல்லத்தோடு சேர்ந்து இது ஒரு கொதிச்சு வரட்டும். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட்டு ஒரு வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமும், இந்த வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். கடைசியாக வந்துட்டு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா வந்துட்டு காஞ்ச திராட்சை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து நல்லா கம்மியாகவே வச்சுட்டு இதை வந்து நல்லா அந்த நெய்யிலே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி புசு புசுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து அந்த பாயசத்தில் சேர்த்துடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நம்மளுக்கு சூடோடு குடித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஆறிட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியமான ஹீட்டில் வந்து நீங்கள் வந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஆடிக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.